Good morning to all. Today we discuss about the general block diagram of 8051. Students, previous வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் about the 8051 பற்றி பார்த்தோம். அப்புறம் பின் டயக்ராம் ஆஃப் 8051 பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் பிளாக் டயக்ராம் ஆஃப் 8051 பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் 8051 பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிக் கொஷின். அதாவது 13 மார்க்கில் கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது, அடிக்கடி கேட்குறாங்க. அதாவது எப்படி கொஷின் கேட்கலன்னா ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் ஆஃப் 8051 ஆர் ஜென்ரல் பிளாக் டயக்ராம் ஆஃப் 8051 அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டயக்ராமை ட்ரா பண்ணால் போதும். பிளாக்காக கொடுத்துருக்காங்களே இன்டரப்ட் கண்ட்ரோலர், 4K ரோமு, 128B ரேமு, டைமர் 0, டைமர் 1, CPU, ஆசிலேட்டர், பஸ் கண்ட்ரோலர், 4 இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ், சீரியல் போர்ட், இந்த பிளாக் டயக்ராம் ட்ரா பண்ணால் போதும். இதே ஆர்கிடெக்சர் ஆஃப் 8051 பண்ண கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த பிளாக் டயக்ராம் ட்ரா பண்ணணும். இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக்கை ட்ரா பண்ணி இப்போ இது ரெண்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஜென்ரல் பிளாக் டயக்ராம். அது இந்த ஜென்ரல் பிளாக் டயக்ராம் அது இது தான். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரல் பிளாக் டயக்ராம் அப்படின்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் ஆஃப் 8051 பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி ஜென்ரல் பிளாக் டயக்ராம் ஆஃப் 8051 தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 8051 என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ரேமு, ரோமு, CPU, கிராஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர், 4 இன்புட் அவுட்புட், சீரியல் போர்ட், இதெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு பிக்டோரியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக் டயக்ராம் ஆஃப் 8051 அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டரப்ட் கண்ட்ரோலர். ஓகேங்களா, இன்டரப்ட் கண்ட்ரோலர், அதாவது இன்டரப்ட் கண்ட்ரோலர் மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோலர் இருக்கும். இன்டரப்ட் அதாவது சாஃப்ட்வேர், இன்னொன்று எக்ஸ்டர்னல், அப்புறம் இன்டரப்ட் ப்ரியாரிட்டி, அப்புறம் இந்த ISR இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் அப்படின்ட்டு அது ஒரு பிக் கொஷின். அது நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இன்டரப்ட்னா என்ன, அதோடைய ISR டேபிள் என்ன, அதில் என்னென்ன டைப் ஆஃப் இன்டரப்ட் இருக்குது, அப்புறம் இன்டரப்ட் ப்ரியாரிட்டின்னு என்ன, இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது ஒரு பிக் கொஷின் இன்டரப்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, இன்டரப்ட் ஆஃப் 8051 அப்படின்ட்டு தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போது அந்த பிளாக் இதுக்கு அப்புறம்னா இன்டரப்ட். ஓகேங்க, அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K ரோம் நம்ம ஆல்ரெடி நேற்றுக்கு என்னென்னு பார்த்தோம். ரோம் ரேம் ரெண்டுமே என்ன அப்படின்னா மெமரி தான். நமக்கு வேணுங்கிற டேட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டோர் பண்ணுறோம். இதில் ரோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K இருக்குது. ரேம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 பைட்ஸ் இருக்குது. அப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டைமர் கொடுத்துருக்காங்க. டைமர் மொத்தம் எத்தனை டைப்ஸ், அதனால் மொத்தம் 2 டைமர் தான். டைமர் 0, டைமர் 1, மொத்தம் 2 டைமர் தான். இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 பிட் ரெஜிஸ்டர். ஓகே, டைமருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரெஜிஸ்டர் தான். இப்போ இந்த டைமர் 0, டைமர் 1ங்கிறது என்ன, எத்தனை பிட் ரெஜிஸ்டர் அப்படின்னா 16 பிட் ரெஜிஸ்டர். அப்புறம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CPU இருக்குது. CPU ஃபங்க்ஷன், ஒரு CPU என்ன தெரியும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் என்ன இருக்க போதுன்னா கண்ட்ரோல் யூனிட் இருக்க போது, அப்புறம் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்குது. இது ரெண்டு சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம் CPU. இதே நம்ம என்ன பண்ணோம், அந்த CPU நம்ம எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா OS, அதாவது கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஓகே, நேற்று நம்ம கிறிஸ்டல் ஆசிலேட்டர் பற்றி பார்த்தோம். அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் எத்தனாவது பிள்ளை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18, 19 பிள்ளை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா குவார்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஓகே, அதுக்கு மேலே அது பற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் கண்ட்ரோலர்.
பஸ் கண்ட்ரோலர் இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி என்னென்ன பஸ் இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு வந்து அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ், அப்புறம் வந்து கண்ட்ரோல் பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸுக்கான கண்ட்ரோல் எல்லாமே கொடுக்குறது எப்படின்னா இல்லை பஸ் கண்ட்ரோலர் தான். அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது 4 இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் இருக்குது. மொத்தம் 4 டைப் ஆஃப் இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் இருக்குது. நேற்று பின்டகிராம் போன வீடியோவில் பின்டகிராம் ஆஃப் 8051 வந்து நம்ம வந்து ப்ரீஃபாக பார்த்தோம். P0னா என்ன, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, P1னா என்ன, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, P2னா என்ன, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, P3னா அதோடைய ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம். ஓகே, ஈச் பின்னில் மொத்தம் ஈச் கேட்டகரியில் ஒரு கேட்டகரியில் மொத்தம் எத்தனை பின் இருக்கும் பார்த்தீங்கன்னா 8 பின் இருக்கும். அப்போ மொத்தமாக 32 இன்புட் அவுட்புட் பின்ஸ் இருக்குது. அடுத்து வந்து சீரியல் போர்ட். ஓகேங்களா, சீரியல் போர்ட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்தோம் UART. அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீரியல் போர்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சீரியல் நம்மளோட டேட்டா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரிசீவ் பண்ணிக்கலாம். இது இப்போ தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் போர்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே, அப்போ இதை பற்றி தான் இது பற்றி தான் என்ன சொல்லுவோம்னா ஜென்ரல் பிளாக் டயக்ராம் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா, இப்போ அடுத்து வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் 8051 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது அடிக்கடி எதில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மார்க் கொஸ்டினில் வந்து நம்ம வந்து கேட்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்து அதோடைய வியூ. ஓகேங்களா, இது ஃபுல்லாக ஓகே. இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டட் பாக்ஸ்குள்ளே போட்டுருவாங்க. பாக்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணணும். ஏன் வந்து இந்த பாக்ஸ் போட்டிருக்காங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்து எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் சிப்பில் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கோம். அது வந்து என்னுடைய ALUவாக இருக்கலாம், என்னுடைய ரிஜிஸ்டராக இருக்கலாம், என்னுடைய அதாவது ரோமாக இருக்கலாம், ரேமாக இருக்கலாம், டைமராக இருக்கலாம், என்னுடைய இன்டர்ப்ட் கண்ட்ரோலராக இருக்கலாம், என்னுடைய கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்கலாம். எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சிங்கிள் சிப்புக்குள்ளே தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கோம். அப்போ சிங்கிள் சிப்புக்குள்ளே வந்து என்ன பண்ணியிருக்கேன் இது எல்லா காம்பனண்ட்டுமே என்ன பண்ணியிருக்கேன் உள்ளே இருக்குது. ஓகே, அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கேன் எல்லா காம்பனண்ட்டுமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு கமெண்ட் வந்து நம்ம இப்போ வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர் இருக்குது. ஓகேவா, SFRs டைமர்ஸ், ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர்ஸ். ஓகேவா, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர் அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இப்போ ரிஜிஸ்டர்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு டைப் ஆஃப் மெமரி தான். ஓகே, அது வந்து நம்மளுடைய டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஏ அப்புறம் அக்குமுலேட்டர் ஏசி, அது வந்து ரிஜிஸ்டர் ஏன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து அக்குமுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஏ, ரிஜிஸ்டர் பி. ஓகேவா, அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர் இருக்குது. ஓகேங்களா, இந்த பிளாக்ல ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர் இருக்குது. அதில் வந்து செவரல் டைப் ஆஃப் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர் இருக்குது. அது ஒரு ரிஜிஸ்டருக்கும் பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக்கான அட்ரஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேவா, ப்ரோக்ராம் சாட்டிஸ்ஃபைடு என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ளாக் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே, நம்ம ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, அந்த ஆப்ரேஷனில் வரக்கூடிய அதாவது அர்த்தமெட்டிக் லாஜிக் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் அந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் வரும்போது அந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷனுக்கான ஃப்ளாக் ஓகே நான் வந்து ரைஸ் பண்ணும். ஃப்ளாக்னா என்னென்னா ரைஸ் பண்ணும். ஓகேவா, என்ன ரைஸ் பண்ணுவோம், எனக்கு வந்து கேரி ஜென்ரேட்டர் இருக்குது, ஆக்சிலரி கேரி ஜென்ரேட்டர் இருக்குது, எனக்கு வந்து பேரிட்டி இருக்குது அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் ஒரு ஆடு பண்ணால் எனக்கு வந்து கேரி ஜென்ரேட் ஆக போகுது. ஓகேங்களா, அப்போது அதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னா ப்ரோக்ராம் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணும்போது அதோடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரோக்ராம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை பிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பிட்டு தான். ஓகேவா, இப்போ அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர் பற்றி இந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப டீப்பாக பார்ப்போம். ஓகே, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டரில் என்னென்ன இருக்குது, அப்புறம் ப்ரோக்ராம் சாட்டிஸ்ஃபைடு வந்து இப்படி வந்து 8051 வந்து இப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இப்போ ரிமைனிங் பிளாக்லாம் பார்ப்போம்.
இப்போ ரிமைனிங் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் போர்ட் 0, போர்ட் 1, அது இங்கே வந்து போர்ட் 0 இருக்குது, இங்கே போர்ட் 2 இருக்குது, இங்கே வந்து போர்ட் 1 இருக்குது, இங்கே வந்து போர்ட் 3 இருக்குது. ஓகேங்களா? இப்போ 4 போர்ட்டுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, மொத்தம் 32 பின் அப்படின்னு பார்த்தோம் இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ். அந்த 32 இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட்ஸுமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து காமிச்சிட்டாங்க. ஓகேவா? மேலே வந்து போர்ட் 0, அப்புறம் வந்து போர்ட் 2, அப்புறம் வந்து போர்ட் 1, அப்புறம் வந்து போர்ட் 3 அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? அது போர்ட் 1 டிரைவர்ஸ், போர்ட் 2 டிரைவர்ஸ் இருக்குது. அதுமாதிரி அங்கே போர்ட் 2 டிரைவர்ஸ், போர்ட் 3 டிரைவர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? இதோ இந்த டயக்ராம் உங்களுக்கு வந்து தெளிவாக ஜூம் பண்ணி நான் காமிக்கிறேன். ஓகே, இது வந்து போர்ட் 0, இது வந்து போர்ட் 2, கீழே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் 1, அப்புறம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் 3 இருக்குது. ஓகேவா? இது மொத்தமே 32 பின். ஓகேவா? ரிமைனிங் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள் இருக்குது, ரீசெட் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் இருக்குது, அப்புறம் வந்து அர்த்தமெட்டிக் அட்ரஸ் லேட்ச் எனேபிள். ஓகே, இப்போ இது ஒன்று பற்றி நம்ம டீட்டெயிலாக போன வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள் என்னுடைய எக்ஸ்டர்னல் டேட்டா மெமரியும் என்னுடைய எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் மெமரியால் என்ன பண்ணிக்க முடியும், அக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது அட்ரஸ் லேட்ச் எனேபிள். ஓகேங்களா? அட்ரஸ் லேட்ச் எனேபிள் இருக்குன்னா என்னுடைய போர்ட் 0வில் என்னுடைய அட்ரஸும் டேட்டாவும் மல்டிப்ளெக்ஸ் ஆஃப் பண்ணியிருக்கோம். அதை வந்து நான் வந்து டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட் வந்து அட்ரஸ் லேட்ச் எனேபிள் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே எக்ஸ்டர்னல் ஆக்சஸ், எக்ஸ்டர்னல் ரேம், அதாவது என்னுடைய ப்ரோக்ராம் மெமரியை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா இஏ யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரீசெட். ஓகே, ரீசெட் தான் வந்து ரோமில் வந்து ஃபஸ்ட்டு 0 இருக்கும். ஓகே, ரீசெட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பிகினிங் மிடில் ஆஃப் த மெமரியில் ஹையர் எண்ட் ஆஃப் த மெமரியில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரோக்ராம் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிவிட்டு எங்கே வந்துடும் அப்படின்னா 0 வந்துடும். அதனால தான் நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் இல்லை எந்த ஒரு டிவைஸை ரீசெட் பண்ணும்போது அது வந்து ஒரிஜினலாக பிகினிங் ஆஃப் த ஸ்டேஜில் எப்படி இருந்தது அதேமாரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? அதுதான் ரீசெட். ஓகே, அப்போ இதை பற்றி நம்ம போன கிளாஸ்லேயே வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு போன வீடியோலேயே நம்ம வந்து ப்ரீஃபாக வந்து பார்த்தோம். ஓகே, அடுத்து வந்து ஆசிலேட்டர் என்ன ப்ரொவைட் பண்ண போகிறோம், கிளாக் சிக்னல் தான் ப்ரொவைட் பண்ண போகுது. அதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா குவார்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணுறேன். அது XTL1 அது XTL2. ஓகே, XTL1 வந்து நான் வந்து என்னுடைய 19வது பின்லையும், XTL2 வந்து என்னுடைய 18வது பின்லையும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் இதில். ஓகேவா? ரிமைனிங் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டர் இருக்குது, பஃபர் இருக்குது, ப்ரோக்ராம் பிசினா ப்ரோக்ராம் கவுண்டர், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் கவுண்டர், அப்புறம் வந்து டிபிடிஆர்னா டேட்டா பாயிண்டர். ஓகேங்க, இது எல்லாமே வந்து என்ன ப்ரோக்ராம் கவுண்டராக இருக்கலாம். இல்லை அப்புறம் வந்து டிபிடிஆர் எல்லாமே எத்தனை பிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 பிட். அதில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸ்லாஷ் போட்டு 16 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்லாஷ் போட்டு 16 கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாமே எத்தனை பிட் அப்படின்னா அது பஸ் எல்லாமே எத்தனை பஸ் எல்லாமே 16 பிட். இங்கே வந்து இருக்கிறது எல்லாமே என்னது 8 பிட்டு. ஓகே, அப்போ அங்கே இருக்க பஸ்ஸை வந்து எல்லாமே என்னென்னா 8 பிட் பஸ். ஓகேவா? ப்ரோக்ராம் டிபிடிஆர்னா என்ன பண்ணால் 16 பிட். அதில் உங்களுக்கு வேணுங்கிற டேட்டாவை வந்து 8 பிட் டேட்டாவை இல்லை 16 பிட் டேட்டா உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ப்ரோக்ராம் கவுண்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனோடைய அட்ரஸ் தான் அதில் வந்து ப்ரோக்ராம் கவுண்டரில் இருக்கும். ஓகே, ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து என்ன அட்ரஸை கொடுக்குதோ அந்த அட்ரஸ் வந்து என்ன பண்ண போகுது, அவனுடைய ஏஎல்யூ வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகுது. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம், ப்ரோக்ராம் இன்க்ரிமெண்ட்டை. ஓகேவா? அப்போ ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணால் உங்களால் என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் போக முடியும். அப்போ தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், ஹோல் ப்ரோக்ராம் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதனால தான் என்னுடைய ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து என்னது பஃபர் என்னுடைய டேட்டா வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது வந்து என்ன சொல்கிறோம், பஃபர் அப்படின்ட்டு சொல்கிறோம். இங்கே பாருங்க 16 பிட் பஸ்ஸிலேருந்து அது வந்து என்ன பண்ணுறது, உங்களுடைய 18 பிட் பஸ்ஸுக்கு வந்து உங்களுடைய டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு தான் என்ன சொல்லுவோம், பஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே என்ன ப்ரோக்ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டர் இருக்குது. ஓகே, அந்த ப்ரோக்ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டர் இதுக்குள்ளே வந்து போய் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோம் அண்டு இபி ரோம், அதாவது எலக்ட்ரிக்கல் ப்ரோக்ராமர் ரோம் கூட கனெக்ட் ஆகுது. ஓகே, அப்போ அதில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து எங்கே வந்துட போகுது, இந்த ரெஜிஸ்டருக்கு வந்துட போகுது. அந்த அட்ரஸ் வந்து எங்கே போகுது,
ஃபஸ்ட்டில் வந்து நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, அப்புறம் இதுதான் ரொம்ப இந்த மிடில் ஆஃப் த இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பாயிண்டர். ஸ்டாக் பாயிண்டர் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்டாக் வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ் தான். அது வந்து புஷ் அண்ட் பாப் மூலம் தான் என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் ஸ்டாக் வந்து நான் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா உங்களோட டேட்டா நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாப் பண்ணால் டெம்பரரி மெமரி டேட்டா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, டெம்பரராக பர்மனெண்ட்டாக உங்கள் டேட்டா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரோம் இல்லை ரேமில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் டெம்பரரியாக இப்போ 7க்கு தேவையான டெம்பரரியான டேட்டாவை நான் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்டாக்கில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா நான் ஒரு தடவை போய் என்ன பண்ண முடியும், என்னுடைய மெமரியை போய் என்னால் அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, அதனால் இம்மிடியேட்டாக வேணுங்கிற டேட்டாவை நான் இதில் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன், என்னுடைய ஸ்டாக்கில் தான் ஸ்டோர் பண்ணிப்பேன். அந்த ஸ்டாக்கை வந்து பாயிண்ட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பாயிண்டர். ஓகேங்களா, இப்போ ஸ்டாக்குங்கிறது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அது ஒரு டெம்பரரி மெமரி. ஓகே, அப்போ ஸ்டாக் மெமரிக்கு டேட்டா முதல்ல எது மூலம் அக்சஸ் பண்ண முடியும், ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மூலம். ஒன்று வந்து புஷ் அண்ட் பாப் மூலம் உங்களை என்ன பண்ண முடியும்னா அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இங்கே வந்து அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட் இது அங்கே இருக்குது. இங்கே வந்து டெம்பரரி 1 ரெஜிஸ்டர் இருக்குது, டெம்பரரி 2 ரெஜிஸ்டர் இருக்குது. அது வந்து எங்கே போதும், அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட் போதும். அதோட ரிசல்ட் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகணும், உங்களுடைய அக்குமுலேட்டரில் தான் போய் ஸ்டோர் ஆகும். இங்கே வந்து என்ன இருக்குன்னா ரிஜிஸ்டர் பி ரெஜிஸ்டர் இருக்குது. ஓகே, அக்குமுலேட்டர்னாலும் ஏ ரெஜிஸ்டர் ஒன்று தான். பி ரெஜிஸ்டர் இருக்குது அப்படின்னா உங்களுடைய பேஸ் அட்ரஸிங் மோடுக்கு இல்லை பேஸ் ரெஜிஸ்டர் இருக்குது. இல்லை சப்போஸ் உங்களுடைய அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் தான் வந்து எது யூஸ் பண்ணணும்னா நம்ம பி ரெஜிஸ்டர் வந்து என்ன பண்ணிப்போம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்போம். ஓகே, அப்புறம் வந்து என்ன இருக்குன்னா விசிசி இருக்குது, விஎஸ்எஸ் இருக்குது. அது வந்து விஎஸ்எஸ் கிரவுண்ட் நம்ம பார்த்தப்போ விசிசி என்ன பண்ணுறது, இதில் வந்து நம்ம எத்தனை வோல்ட்டு கொடுக்குறோன்னா 5 வோல்ட். ஓகேவா, இதுதான் வந்து ஓவராலாக உன்னுடைய ஜென்ரல் 805 பிளாக் டயக்ராம். ஓகே, அந்த பிளாக் டயக்ராம் வந்து பார்க்கும்போது பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா படிச்சிக்கிங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஓகேவா, அப்போது இந்த ஆர்கிடெக்சர் ஆஃப் 805 என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, போர்ட்டு 4 போர்ட் வரப்போகுது, போர்ட் 0, அப்புறம் வந்து போர்ட் 2, கீழே வந்து போர்ட் 1, அப்புறம் வந்து போர்ட் 3 வரப்போகுது. இன்பிட்வீனில் வந்து என்ன இருக்க போகுதுன்னா ரிஜிஸ்டர், அதாவது பி ரெஜிஸ்டர், அக்குமுலேட்டர், டெம்பரரி ரெஜிஸ்டர், டெம்பரரி 1, 2 ஏஎல்யூ, அப்புறம் வந்து ப்ரோக்ராம் சாட்டிஸ்ஃபைடு, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் வரப்போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டிபிடிஆர் ரெஜிஸ்டர், அப்புறம் ப்ரோக்ராம் கவுண்டர், ப்ரோக்ராம் இன்க்ரிமெண்டல், பஃபரு, ப்ரோக்ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டர் வந்து வரப்போகுது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேமு, ரோமு இதெல்லாம் உங்களுக்கு இருக்க போகுது. கீழே பார்த்தீங்கன்னா டைமிங் கண்ட்ரோல், அப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர், அப்புறம் வந்து ஆசிலேட்டர் இதுதான் இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த ஆர்கிடெக்சர் ஆஃப் 805 இந்த டயக்ராம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற ஒரு பிளாக் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட் உங்களுக்கு வந்து என்னென்னு தெரியும், அக்குமுலேட்டர் என்னென்னு தெரியும். ஓகே, அக்குமுலேட்டர் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஏ ரெஜிஸ்டர் வந்து என்ன சொல்லுவோம், அக்குமுலேட்டரை போட்டு சொல்லுவோம். ஓகே, ஒரு அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட்டில் நீங்கள் ஒரு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா அது வந்து இதில் போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அக்குமுலேட்டர் ஆர் ஏ ரெஜிஸ்டரில் தான் போய் என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, ரேம் ரோம் பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியும். போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3, போர்ட் 4 பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் வந்து ப்ரோக்ராம் ஸ்டோர் என்னென்னு தெரியும், ஏஎல்இ என்னென்னு தெரியும், இஏ எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் என்னென்னு தெரியும், ரீசெட் என்னென்னு தெரியும், ஆசிலேட்டர் என்னென்னு தெரியும். இப்போ இதில் புதுசாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர், ப்ரோக்ராம் சாட்டிஸ்ஃபைட், அப்புறம் வந்து ப்ரோக்ராம் கவுண்டர், ப்ரோக்ராம் இன்க்ரிமெண்டல், டிபிடிஆர், அப்புறம் வந்து பஃபர். இதுதான் வந்து புதுசாக இருக்குது. ரிமைனிங் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான். ஓகேவா, இந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் ஈஸியாக மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் வந்து தியரியை வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ பின் டயக்ராமில் ஆஃப் 805 இதை பற்றி எல்லா போர்ட் 0 பற்றி, போர்ட் 1 பற்றி, போர்ட் 2 பற்றி, போர்ட் 3 பற்றி படிச்சிருப்பீங்க. அப்புறம் வந்து ரீசெட்டை பற்றி படிச்சிருப்பீங்க, அப்புறம் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் பற்றி படிச்சிருப்பீங்க, எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் பற்றி படிச்சிருப்பீங்க, அட்ரஸ் லேட்ச் எனேபிள் பற்றி படிச்சிருப்பீங்க, அப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டோரி எனேபிள் பற்றி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, ஏஎல்யூ என்னென்னு தெரியும், ஸ்டாக் என்னென்னு தெரியும், ரோம் என்னென்னு தெரியும். ஓகே, எது பற்றி எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்கள் அப்போ வந்து இதை வந்து ஈஸியாக உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், எழுதிக்க முடியும். இந்த டயக்ராமுக்கு நீங்கள் புதுசாக படிக்கிறது என்னென்னா ப்ரோக்ராம் சாட்டிஸ்ஃபைடையும் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டரையும் வந்து என்னென்னு ஒன்று நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். இதை வந்து நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிளாக் டயக்ராம் ஆஃப் 8051 பற்றி பார்த்தோம். அப்புறம் 8051 ஆர்கிடெக்சரை பற்றி பார்த்தோம். இந்த ரெண்டு பிளாக்குமே நீங்கள் வந்து நல்லா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மெமரிஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் டயக்ராம் பண்ணி மெமரிஸ் பண்ண முடியும் போகுது. ஏன்னா இதில் இருக்கிற தேதியெல்லாம் நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்க, ப்ரீவியஸாக பென் டயக்ராம் ஆஃப் 8051 படிச்சிருப்பீங்க. அப்புறம் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலரை பற்றி பார்த்தோம் இல்லையா, அதில் நீங்கள் வந்து ரோமோ ரேமை பற்றி பார்த்துருப்போம், சீரியல் போட்டு பற்றி பார்த்துருப்போம். ஓகேவா, எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்த்தா அதில் இருக்கிற தெரிய நீங்கள் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ அதில் நீங்கள் வந்து மெயினாக பிளாக் டயக்ராம் பண்ணி மனப்பாடம் பண்ண போதும். இதுக்கு வேணுங்கிற தேரி பார்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, முன்னாடியே படிச்சிருவீங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ இதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வேலை என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டயக்ராம் பண்ணி நீங்கள் வந்து நல்லா மெமரிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் வந்து நான் சொன்ன கண்டென்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கேளுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம